மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ். ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம். இன்னைக்கும் மக்களே எப்பயும் போல விளையாடுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சூப்பராக விளையாடணும். நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விளையாட்டு தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் என்னென்னா, உங்களுக்கு பிடித்தது யாராக இருந்தாலும் சரி, சினிமாவில் ஹீரோ, இயக்குனர், இல்லைன்னா எனக்கு வந்து மியூசிக் டைரக்டர் பிடிக்கும், இல்லை ஹீரோயின் பிடிக்கும், லிரிசிஸ்ட் பிடிக்கும், பாடகர் பிடிக்கும் அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேரை மட்டும் சொன்னீங்கன்னா அவங்களை பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு பரிசு வீடு தேடி வரும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம், விளையாடலாம். சரிங்களா? காலர்ஸ் எப்போவுமே வரும்போது தயவு செஞ்சு டிவிக்கு பக்கத்தில் இருக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மியூட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வந்து நின்று பேசினாலும் ஓகே தான். அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா மட்டுமே தான் நம்ம விளையாட முடியும். இங்கே விளையாடுறது கூட பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ஜெயிக்கணும் அப்படின்றத மட்டும் யாருமே மறந்துடாதீங்க. ஸோ ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, நாங்கள் கேட்கக்கூடிய ஈஸியான அந்த 5 சினிமா கேள்விகளுக்கும், அதுவும் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின அந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லணும். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கால் பண்ணணும். இப்போ காலர் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஜோதி பேசுகிறேன், ராஜபாளையத்திலிருந்து. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? 1000ல் ஒருவன் இந்த படத்தில் வில்லனா நடித்தது யாரு? ஹீரோவா? வில்லன் யாருங்க? நம்பியாரு. சூப்பர், சரியான பதில். ஓகே, இரண்டாவது கேள்விக்கு போவோமா? நினைத்ததை முடிப்பவன் இந்த படத்துடைய கதாநாயகிகள் யார் யார்? மஞ்சுளா, லதா. சூப்பர், அப்படியேதான். இதே வேகத்துல அடுத்த உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. சரிங்களா? மேடம், உங்களுக்கு கேள்வி போலாமா? எம்ஜிஆர் அவர்களோட எத்தனை படம் ஹிந்தில ரீமேக் ஆயிருக்கு? அது தெரியாது, குழு கொஞ்சம் குடிக்கீங்களா? ஒரு 10க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா சொல்லணும். 6 இல்ல, தவறு. 3 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரிங்க. ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? சூப்பர். இதே மாதிரி அடுத்த காலர் யாரு அப்படின்னு கேட்போம். ஓகே, இந்த வேகத்துல நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி, அம்பத்தூர்ல இருந்து கால் பண்றேங்க நானு. அம்பத்தூர்ல இருந்தா? ஆமாங்க. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பாரதி ராஜா அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அவரு நிறைய ஹிந்தி படத்துல தமிழ் படத்தை நிறைய ரீமேக் பண்ணி சிவப்பு ரோஜாக்கள்லாம் எடுத்திருக்காரு. அப்புறமா இந்த நிறைய படத்துலலாம் நம்ம தமிழ் சினிமாவுடைய ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணதே அவர் தான். அவர் மாதிரியான ஒரு இயக்குனர் இருந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ் சினிமா இந்த அளவுக்கு பெருசா பேசப்பட்டிருக்கு. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். கிழக்கே போகும் வழி கூட அவர் ஹிந்தியில தாங்க எடுத்தாரு அவரு. சரி, பரவாயில்ல. ஆனால் இன்னுமே அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சதை ஏற்றுக்க முடியல. எனிவேஸ், எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள அவர் இருப்பாரு அப்படின்னு நம்புவோம். உங்களுக்கான கேள்விக்குள்ள போலாமா? போலாம் சார். அலைகள் ஓய்வதில்லை இந்த படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த கதை எழுதுனது யார்? அது இல்ல, மணிவண்ணன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. ஓகே, அடுத்த காலர் யாரு அப்படின்றத கேட்டுருவோம். வணக்கம்ங்க, இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கன்னியாகுமரியில இருந்து விக்னேஷ் பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கேப்டன் விஜயகாந்த் பத்தி. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். சரிங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லா அவர் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுல உங்களுடைய ஃபேவரட் பஞ்ச் டைலாக் எது? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? நிறைய இருக்கு. ஏதோ ஒண்ணு அடிக்கடி என்னோட மைண்டுக்கு வரும். மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. சூப்பர், போங்க. அப்ப ஹிந்தியில மன்னிப்புக்கு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியலையே. மாஃப் கர்த்தோ. எப்படியே? சரி, கேள்விக்குள்ள போலாமா? கேளுங்க. மெட்ராஸ் வாத்தியார் இந்த படத்துடைய இயக்குனர் யார்? 5 4 3 2. பாரதி ராஜாவா? இல்ல, உங்களுக்காக வேணா ஒன்னு சொல்றேன் க்ளூ. அவருடைய பேர்ல பாதி. 2 1. விஜயபாஸ்கர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே,
இப்போ அடுத்த காலர் யாருன்னு கேட்க வேண்டிய நேரம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? உதயா, மணப்பாறை. எங்கிருந்து? மணப்பாறை. மணப்பாறை முறுக்கா? ஆமா. மணப்பாறை முறுக்கு. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஜோதிகா. ஜோதிகா அவர்களை பத்தின கேள்விகளா? ஆமா. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? ஜோதிகா ஆர்ஜேவா ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க, அது என்ன திரைப்படம்? ஜோதிகா ஆர்ஜேவா ரேடியோல பேசுறவங்கள நடிச்சிருப்பாங்க, எதுல? 4 3 என்னங்க, ஈஸியா தானே கேட்டேன். காற்றின் மொழி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா தான் ட்ரை பண்ணாங்க, கொஞ்சம் அவங்களுடைய ஸ்ட்ரைக் வரல, அவ்வளோதான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து? சிவகுமார், திருவண்ணாமலை. ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் பத்தி கேட்கணும். அஜித் அவர்களை பற்றின கேள்வியா? இங்கே ஒரு டைலாக் சொல்லுங்க பார்ப்போம். டைலாகா? என்ன யோசிக்கிறீங்க? சொல்ல மாட்டீங்களா? என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நானே செதுக்கினது. ஓகே, அடுத்த நிமிஷம் யார் செதுக்க போறாங்கன்னு பார்ப்போமா? பாருங்க. ஓகே, ரெடியா? ராஜாவின் பார்வையில் இந்த படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ராஜாவின் பார்வையிலையோ? பார்க்கலாம்னு சொல்லி தான் ஆகணும். சரி, சொல்லுங்க. சரி, அஜித் அவருடைய கேரக்டர் நேம் என்னதுல? ராஜாவின் பார்வை. சொல்லுங்க. நிலாக்கு இன்னொரு பேர் என்ன? புரியல. நிலா இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேரு. நிலாக்கு இன்னொரு பேர்? ரஜினி ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, இவர் இந்திரன். சித்ரன். இந்திரன், இவர் இந்திரன்னா இன்னொன்னு யாருங்க? சந்திரன். சந்திரன்ல இருந்து தூக்குங்க, சந்துரு. இப்ப நான் க்ளூ கொடுத்தது கூட எனக்கு பெருசா இல்ல, என்ன இவ்வளவு நேரம் நீங்க எனர்ஜி போக வைக்கிற அளவுக்கு க்ளூ கொடுக்க வச்சீங்க தெரியுமா? அதனால ஒன்றும் பண்ண போறது இல்ல, சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், திருவண்ணாமலையில இருந்து மகேந்திரன் பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். எம்ஜிஆரா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ராஜகுமாரி இந்த படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? ராஜகுமாரியா? ஆமா. 5 4 க்ளூ கொடுங்க. க்ளூவா? மலை அப்படின்றதான் க்ளூ. மாலை ஸ்டார்ட் ஆகும். மாலதி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஓகே. ஸ்ரீ முருகன் அப்படின்ற படம் இருக்கு இல்லையா? இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு? 2 1 1964, சரிங்களா? ஆமா, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, ஒரு வேகத்துல போய்கிட்டு இருக்கோம், இந்த வேகத்துல நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம், திருப்பூர் பேசுறேன் சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி அவர்களை பத்தின கேள்வி கேட்போம், ரெடியா? ரெடிங்க. எந்த கார்த்தி? நவரச நாயகன் கார்த்தியா? இல்ல, சூர்யா தம்பி கார்த்தியை பத்தி நாங்க இன்னைக்கு கேட்கறது இல்ல சார், அவருக்கு இன்னைக்கு லீவு. நீங்க வேணா நவரச நாயகன் கார்த்தியை பத்தி கேக்குறீங்களா? ஏன் லீவு? லீவ் விட்டோம் நாங்க, சும்மா சொன்னோம். ரெடியா? லீவா? எங்கிட்ட சொல்லாமே லீவ் எடுத்துட்டாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரி, ரெடியா இருக்கீங்களா? போலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி அவருடைய உங்க ஃபேவரட் பாடல் என்ன? கார்த்தி அவருடைய ஃபேவரட் பாடல். இல்ல சும்மா கேக்குறேன், நீங்க கார்த்தின்றீங்களே, அதனால உங்களுக்கு ஃபேவரட்டான பாடல் எது அப்படின்னு கேட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தையில பிடிச்ச பாட்டு. சிறுத்தையா? எது? என்ன வேணும் கேளு, அந்த பாட்டா? இப்படி கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? நீங்க சிறுத்தைன்னு சொன்ன சிறுத்தை வந்து ரொம்ப பிடிக்கணும், சிறுத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட் ராஜா பாட்டு கேட்டிருப்போம். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, தீரன் அதிகாரம் 1 படத்தோட இசையமைப்பாளர் பேர் என்ன? தீரன் அதிகாரம் 1 இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பேரு? க்ளூவா? என்னங்க முதல்ல தான் போற, எடுத்ததும் க்ளூ.
ஏங்க இதுக்கு குழுவே கொடுக்க முடியாதுங்க. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பேருங்க அது. நீங்களே கண்டுபிடிங்க. ஓடுறோம். ஓடு. சரி ஓடு. ஓடுன்றது தான் உங்களுக்கான க்ளூ. ஓடு. ஓடா? ஓடு ஓடு. ரன். ஜிப்ரான் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ருத்ரன். ஆமா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த கேள்வி யார்கிட்ட கேட்க போறோம்? காலர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி சார். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. அம்பத்தூர்லேருந்து பேசுறேன் சார் நான். ஓகே, யாரை பத்தின கேள்வி சொன்னீங்க? ரஜினி. ரஜினி. சூப்பர். ரஜினி அவர்கள் படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார்? எம்எஸ் விஸ்வநாதன் சார். சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். எல்லாரும் சொல்லுவீங்கன்னா ரொம்ப ஈஸியான கேள்வியா கேட்குறோம். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்குள்ள போறோம். சரிங்களா? ரெடியா? ரெடி சார். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. கர்ஜனை படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் யார்? அது சிவி விஜயேந்திரன் சார். அது ராஜேந்திரன். சொல்லுங்க சொல்லுங்க. சிவி ராஜ் சார். சிவி ராஜேந்திரன். சரிங்களா? என்ன யோசிக்கிறீங்க? நான் தான் சொன்னேன் ராஜ் ராஜ் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணலாம்? ஹலோ ஹலோ, நானே சும்மா கேட்டா. ரைட்டு. ஓகே, சிவி ராஜேந்திரன் தான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அவரே ஒரு கான்ஃபிடண்டாக இருக்க மாட்டாரப்பா. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். வணக்கம்ங்க, இது தட்டுறோம் தூக்குறோம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? பேச மாட்டீங்களா? ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. என் பேர் வசந்த். வசந்த். பெங்களூர்ல இருந்து பேசுறேன். பெங்களூர்ல இருந்து. ஓகே ஓகே. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பிரதீப் ரங்கநாதன். பிரதீப் ரங்கநாதனா? சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அவரை? இப்ப ட்ரெண்டிங்ல ஹீரோ அவர் தான், அதனால பிடிக்குமா? சரி சரி சரி. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்புல ஹலோ கோமாளி கோமாளி படம் வந்துச்சு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யார்? மியூசிக் 3 தமன். 2 தமன் இல்லை. ஹிப்ஹாப் ஆதி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகேப்பா, அடுத்த காலர் யாருன்னு கேட்பாங்க. வணக்கம். 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 யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து இது பட்டாளப்புத்தூர்ல இருந்து பேசுறோம். ஏங்க குழம்புறீங்க? இப்படி சொன்ன நானே குழம்பிட்டேன். எனக்கு எப்படி குழம்பும்? இப்ப சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வள்ளி. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருச்சி மாவட்டம் பட்டாளப்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறோம். ஓ, நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பரிசு அனுப்பும் போது நீங்க டீட்டெயிலா அட்ரஸ் சொல்லலாம். இப்ப நீங்க திருச்சியில இருந்து கூப்பிடுறீங்க, அப்படிதானே? ஆமாங்க. ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்க. ராதிகாவை பத்தி. ராதிகா அவர்களை பத்தின கேள்வியா? ராதிகா அவர்களுடைய நடிப்புல வந்த முதல் தமிழ் திரைப்படம் எது? இலக்கிய போகும் ரயில். சூப்பரு. முதல் கேள்வி தூக்கிட்டீங்க. ஓகே ஓகே. உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஆயிரம் வாசல் இதயம் இந்த படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லைங்க. பார்த்தது இல்லையா? அந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர் பேர் என்னன்னு சொல்லுங்க போதும். இல்ல, அவங்க கேரக்டர் பேர் என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கான க்ளூ வந்து ப்ளூ. ப்ளூல ப்ளூ. அந்த ப்ளூ வந்து வெறும் ப்ளூ கிடையாது. ப்ளூ தெரியலையா? ப்ளூ தமிழ்ல என்னது? ஊதாவா? சரி, எப்படி வேணா சொல்லலாம். ஆனா தமிழ் வந்து நீலம். அது நீலு. நீலு என்பதுதாங்க சரியான பதில். நீலுங்க, நீலு. ஆமா, நீலு. தேங்க்யூ. ஓகே, அடுத்த காலர் யாரு? வணக்கம். வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க? முத்துக்குமரன், திருவண்ணாமலை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பத்தி. சிவகார்த்திகேயன் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா? ரெடி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. பிரின்ஸ் திரைப்படம் இருக்கு இல்லையா? இதுல சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவா நடிச்சது யாரு? சத்யராஜ். சூப்பர்.
ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. எதிர்நீச்சல் படத்துடைய டைரக்டர் யார்? எதிர்நீச்சல். ஆமா, 5 4 3. அவர் தான் ஐங்கரன் படம் எடுத்தார். ஐங்கரன் எடுத்தார், ஜிவி பிரகாஷ் வச்சு ஐங்கரன் எடுத்தார். துரை செந்தில்குமார். துரை செந்தில்குமார் என்பது சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ரஜினி முருகன் படத்துல கீர்த்தி சுரேஷோடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 3 2 1. கார்த்திகா தேவி. என்னது? கார்த்திகா தேவி. கார்த்திகா தேவி. கரெக்ட். ஓகே, ஓகே. உங்களுக்கான எத்தனாவது கேள்வி இது? இது 4வது கேள்வி. 4வது கேள்வி போறோம். சரிங்களா? ரெடி? ரெடி ரெடி. லிரிசிஸ்டா எது அவருடைய முதல் பாடல்? பீஸ்ட் பீஸ்ட் பீஸ்ட். இல்லை இல்லை, கோலமாவு கோகிலா. அவ முன்னால நிக்கிறா, என் கண்ணால சொக்குறா, அந்த பாடல் தான். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகேவா, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பாப்போம். வாங்க. வணக்கம், இது தாட்டம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க? தர்மபுரி பக்குடி பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி. தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, தலைவா படத்துடைய கதாநாயகி அமலாபால். அமலாபாலுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? அமலாபாலோட கதாபாத்திரம் பேரு தெரியல, யோசிக்கிறீங்க இப்ப? சார். நீண்ட முடி, யோசிங்க. 5 4 3 2 1. மீரா என்பதுதான் சரியான பதில். சரி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பாவம், உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு போல, அதுலயும் நமக்கு கூப்பிட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. எனிவேஸ், இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சபரீஷா? எங்கிருந்து கால் பண்றீங்க சபரீஷ்? வீட்ல இருந்து பேசுறீங்களா? வேல்மருவத்தூரா? கோயம்புத்தூரா? ஓகே ஓகே ஓகே, சரி. சபரீஷ், யாரை பத்தின கொஸ்டின்ஸ் கேட்கணும் உங்களுக்கு? ரெடியா இருக்கீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு பாட்டு பாடணுமே. பாட்டு பாடினாதான் நம்ம கேள்வி ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன யோசிக்கிறீங்க? பாட தெரியாதா? என்னப்பா பாட்டு ஸ்டார்டிங்? அது கொஞ்சம் வராது. அப்ப நல்லா வரும்போது பாடுறீங்களா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். கோட் படத்துல தளபதி விஜயோட ஒரு டான்ஸ் மாஸ்டர் நடிச்சிருப்பாரு, யார்? 5 4 3 2 1. யாரு? வினயா? தினேஷா? ஏப்பா, நடிச்சது யாருப்பா? பிரபுதேவான்னு ஒரு மாஸ்டர் நடிச்சாரப்பா, அதுல தெரியாதா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். உங்களை சொல்லி கொடுத்தோம்ல, உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவங்கள சொல்லணும். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க? சிவகுமார், திருவண்ணாமலை இருந்து பேசுறேன். இப்பதானே பேசுனீங்க நீங்க? இல்ல, நான் வேற. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? பிரதீப் ரங்கநாதன் பத்தி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன். இந்த படத்துல அவருடைய கேரக்டர் பேர் என்ன? வாசு. ஃபுல்லா சொல்லுங்க, ஃபுல் பெயர். 5 4 3. வாசி கிடையாதுங்க, வாசிக்க மாட்டேன். ஃபுல் பேர் என்ன? அவருடைய முழு பெயர் என்ன? அடையாள அட்டையில் அவருக்கு என்ன பேர் வரும்? தெரியலீங்களே. வாசுதேவன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சிதம்பரம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ராமராஜன் பத்தி. ராமராஜன் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? இருக்கு சார். உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அவருடைய நடிப்புல? அது கரகாட்டக்காரன். கரகாட்டக்காரனுடைய முதல் சீன்ல அவர் என்ன கலர் சட்டை போட்டிருப்பாரு? எனக்கு தெரிஞ்சு எல்லோ. இல்லை, தவறு. பச்சை. ஏன் கரகாட்டக்காரன்ல அவர் எப்படி சட்டை போட்டு ஆடினாரு சொல்லுங்க பாப்பா. நீங்க படமே பார்க்கல. ஐயோ, நீங்க சட்டையை கேட்டீங்கல்ல, அதனால கலர் சொல்லுவேன்னு எல்லாம் சொல்லிவிட்டியா?
ஆமாம் சார். யோசிக்கணும். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஊரெல்லாம் ஒம்பாட்டு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? இளையராஜா. சூப்பரு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, எங்க ஊரு மாப்பிள்ளை இந்த படத்துடைய கதாநாயகி பெயர் என்ன? என்னங்க யோசிக்கிறீங்க? நல்ல படம். 3 2 ராதிகா. இல்லை, கௌதமி என்பதுதான் சரியான பதில். சாரி சார். ஓகே, பரவாயில்லைங்க. தேங்க்யூ, நல்லா ட்ரை பண்ணீங்க. நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார். கோயம்புத்தூர்ல இருந்து. உங்க பேர் என்னங்க? முருகன் சார். முருகனுங்களா? நம்ம இங்கிட்டு ஸ்ரீங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சார், ராமராஜனை பற்றிங்க சார். ஏன் இப்பதானே முடிச்சோம்? கரகாட்டக்காரன்ல அவர் என்ன கலர் சட்டை போட்டுருப்பாருன்னு சொல்லுங்க பாப்போம். சட்டை போட மாட்டாரு சார். சூப்பர் சூப்பர், வெரி 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 இன்டெலிஜென்ட். நீங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷோ பாத்தீங்க கரெக்டா? ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க தெரியுது. போனஸ் பாக்கலீங்க. பார்க்காம சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? செண்பகமே செண்பகமே இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? அதே பேர் தான் சார், செண்பகமே செண்பகமே தான் சார். அஜித் படமா? செண்பகமே செண்பகமே சார். என்ன என்ன படம் அது? எந்த படத்துல வரும்? அதான் சார், செண்பகமே செண்பகமே படத்துல வரும் சார். ஓ, செண்பகமே செண்பகமே பாடல். இது எப்படி தெரியுமா இருக்கு? வாட் இஸ் நியூரோ நீங்க கேட்டா நியூரோ இஸ் தட் வாட் அப்படின்னு எழுதுற மாதிரி இருக்கு. நீங்க இன்னும் 10th ஸ்டாண்டர்ட்ல இப்படிதான் எழுதி வச்சிருப்பீங்க போல. எங்க ஊரு பாட்டுக்காரன் என்பதுதான் சரியான பதில். இருங்க, எங்க ஊர் பாட்டுக்காரன் யார் சொன்னா சார்? யாரு சொன்னாங்களா? நான் தாங்க சொன்னேன். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை. நான் பாடினா ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தான் பாடல. நீங்க ஒரு டை ஹார்ட் ஃபேனா இருக்கும்போது அந்த பாடலை நான் பாடி அதை நீங்க கேட்கணும். பாத்தீங்களா? சொன்னதுக்கே கட் பண்ணிட்டு போயிட்டீங்க. லைட்டா 2 வரி தான் பாடினேன். சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் வேலுமணி பல்லடம்ல இருந்து பேசுறேங்க. ஓ, கோயம்புத்தூர். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நாங்க தல அஜித் பத்தி பேசணுங்க. தல அஜித் அவர்களை பத்தின கேள்விகளா? கேட்டு விட்டுருவோம். வேதாளம் படம் பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க. படத்துல அவங்களுக்கு தங்கச்சியா நடிச்சது யாரு? ஐயா, லட்சுமி மேனன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? கல்லூரி வாசல் படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? கல்லூரி வாசல் படம் மியூசிக் டைரக்டர் அந்த டைம்ல உங்களுக்கு என்ன வயசாச்சு? ஐயோ, வயசு கொஞ்சம் அதிகமா தான். அதிகமாச்சுன்னா அந்த டைம் நீங்க பாத்துருப்பீங்கல்ல. நான் ஏதோ ஒரு ஜென்சி கிட்ட போய் அந்த கேள்வி கேட்ட மாதிரி மக்கள் என்ன தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. நீங்க ஏஆர் ரஹ்மான் கிடையாது. நீங்க கல்லூரி வாசல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனீங்க தானே? அந்த அளவுக்கு வயசு இல்லை. அந்த அளவுக்கு வயசு இல்லையா? சரி சரி சரி, தேவா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்த காலர் யாரு? வணக்கம். வணக்கம், நீங்க பாத்துட்டு இருக்கிறது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. யார் எங்க இருந்து? முத்துப்பேட்டை மன்சூர் பேசுறேன். யாரு? முத்துப்பேட்டை மன்சூர். மன்சூர். ஓகே, யார பத்தின கேள்விகள் கேட்கணும்னு சொல்லுங்க. நடிகர் சிவாஜி கணேசனை பத்தி. ஓகே, ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கேன். அவருக்கு சிவாஜி அப்படின்னு பெயர் வைத்தவர் யார்? அவருக்கு சிவாஜி பெயர் வச்சது பெரியார். சூப்பர். பெரியார். இதுலயே தெரிஞ்சு போச்சு. 5 கேள்விக்கு பதில் சொல்லிருக்கீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, கர்ணன் திரைப்படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? கர்ணன் கர்ணன் படம் ரிலீஸ் ஆன தேதி என்ன? வருஷம் சொல்லுங்க. 1970. என்ன போயிட்டு 1970 போயிட்டே இருக்க, நிறுத்த மாட்டேங்கிறீங்க. இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க. சரி, சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம். கர்ணன் ரிலீஸ் ஆன காலம் வந்து சொல்றீங்க. என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறாரு? ஒரு நிமிஷம். 1964. இவர் வந்து டைரி எழுதி வச்சிருப்பார் போல. நம்ம ஆளுங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விக்கிபீடியா எடுத்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா இவரு டைரியில எழுதி வச்சு பாக்குறாரு. இருங்க நான் பரட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. சரி, பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க. அடுத்த காலர் லைன்ல இருக்கிறதுனால வேற வழியில வேகமா போறோம். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை இருந்து பேசுறோம். உங்க பேரு? குமரன். யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அனிருத் பத்தி கேளுங்க.
அனிருத் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? அனிருத்தோடைய இசையில கத்தி திரைப்படத்துடைய இயக்குனர் யார்? ஏஆர் முருகதாஸ். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. அனிருத் வந்து வணக்கம் சென்னை படத்துல ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அதுல சேவெல்லாம் வந்துட்டு போகும். அதுல யாரோட எந்த பாலிவுட் சிங்கரோட இணைஞ்சு பாடியிருப்பாங்க? 5 விஷால். விஷால் இல்ல, யோ யோ ஹானி சிங்கர். நீங்க வணக்கம் அது பாட்டு. ஆமா, அந்த பாட்டு வந்து அதுலதான் வரும். ஆனா இதுலயும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? இல்ல, அது வணக்கம் சென்னை சாங் தான் நீங்க சொல்றது. வணக்கம் சென்னை சாங் தான். அதான் சொன்னேன். அதான் அந்த சேவெல்லாம் வந்து பாடும் சொன்னேன் இல்லைங்க, டவுன் 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 அப்படின்னு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஆ, ஜெயகிருஷ்ணன். ஜெயந்தி எங்கிருந்து? ஜெயகிருஷ்ணன். ஜெயகிருஷ்ணனா? ஓகே, எங்கிருந்து கால் பண்றீங்க? நல்லிக்குப்பம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஓகே, என்ன ஓகே? சரி சரி, ஓகே. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? லியோ படத்துல விஜய்க்கு அப்பாவா நடிச்சார்ல, அவர் யார்? லியோல. இல்லப்பா, எப்ப அந்த லியோல அப்பா நடிச்சாங்களே, யார் இது நீங்க கேக்குறீங்களா? சிவாஜி. சரி, இது வேணா. சரி, இந்த கேள்வி விட்டுருங்க, வேற கேள்வி கேக்குறேன். சஞ்சய் தத்துன்னு ஒரு நடிகர் நடிச்சிருந்தாரு. அதுல விஜய்க்கு யாரா நடிச்சிருந்தாரு? இல்லம்மா, உங்களுக்கு 2 கேள்வி கேட்டேன். 2ல ஏதாவது ஒண்ணு பதில் சொல்லுங்க. ஒண்ணு, தளபதி விஜய்க்கு அப்பாவை நடிச்சது யாரு? இல்ல, யாரு? ஏய், என்ன பேர்னே தெரியாம ரெண்டு பிரகாஷ் ராஜும் ஜவஹர்லால் நேருவும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கப்பா நீ. சஞ்சய் தத் என்பதுதான் சரியான பதில். ஏப்பா, நான் தான் உனக்கு குழுவே கொடுத்தனே. ஓகே, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 யார் எங்க இருந்து பேசுறீங்க? பானு ஃப்ரம் பொள்ளாச்சி. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி காந்த். ரஜினி காந்த். என்ன ஏறி இறங்குது? பாடலாசிரியர் நீங்க? பாடுவீங்களா? இல்ல நான் பாடகரா? இல்ல இல்ல, ஸ்ருதியோட சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. பல்லேலக்கா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? சிவாஜி. சூப்பர். சிவாஜி. ஒரு ராகத்தோட சொல்லுவாங்க எல்லாத்தையும். சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. ஓகே, ரஜினி அவர்களுடைய நடிப்புல பாபா படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் யார்? இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா. சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. ஓகே, ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல சந்திரமுகி இதுல அத்திம்தோம் இந்த பாடலை பாடியது யார்? எஸ்பி பாலசுப்ரமணியம். சூப்பர். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்வி. ரெடியா? சொல்லுங்க. பொதுவாக என் மனசு தங்கம் இந்த பாடல் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இதுல வந்திருக்கக்கூடிய படம் எது? முரட்டுக்காலை. ஏங்க முரட்டுக்காலை? ஏன் முரட்டுக்காலைன்னு சொல்ல முடியும்? முரட்டுக்காலை, சிவாஜி அப்படியே சொல்லுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி. ரஜினி அண்ட் சுமித்ரா இவங்களுடைய காம்பினேஷன்ல மொத்தமாக எத்தனை திரைப்படங்கள் வெளியாச்சு? 3. இல்லை, 6. 6ஆ? ஆமாம், தேங்க்யூ, நன்றாக ட்ரை பண்ணீர்கள். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் ஆன்மீக பயணங்களுக்கான அட்டகாசமான பேக்கேஜ் வழங்கும் தாற்றோம் தூக்குறோம். எல்லாருமே விளையாடுறதுக்கு ரெடியா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் விளையாடுறதுக்கு ரெடியா இருங்க. உங்களுக்கு சினிமால யார் ரொம்ப பிடிக்குமோ உங்களை பத்தின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். நீங்களே உங்களுடைய பேரை சொல்லலாம். கேட்குற 5க்கும் சரியா பதில் சொன்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு உங்களுடைய வீடு தேடி பரிசு வரும். அதனால வெயிட்டிங் அடிங்க. ஒரு ட்ரிங் ட்ரிங் காலர் லைன்ல வந்தாச்சு. வணக்கம். 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 யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோழிக்கூர்ல இருந்து மணி பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அவங்க ரஜினி பத்தி கேளுங்க. ரஜினி அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க பாப்போம். 16 வயது நிலை இந்த படத்துல ரஜினி அவர்களோட நடிச்சது யார்? எந்த ஹீரோ? ஸ்ரீதேவி. இல்லங்க, ஹீரோ கதாநாயகன். இவரோட சேர்ந்து நடிச்ச கதாநாயகன் யார்? 16 வயது பத்திலையா? ஆமா.
3. கமல்ஹாசன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சுத்தி சுத்தி. ஹலோ, கேக்குதா? சுத்தி சுத்தி வந்தீக. இந்த பாடல் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த பாடல்ல ஆடினது யார்? ஹீரோயின் சௌந்தர்யா. சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ரக்கம்மா கைய தட்டு. இந்த பாடல் எந்த படத்துல வந்துச்சு? தளபதி. சூப்பரே. தளபதி. ஓகே, இந்த படத்துல உங்களுக்கான நான்காவது கேள்வி. இந்த படத்திலேயே அவங்களுக்கு பேர் யார்? கதாநாயகியா நடிச்சது யார்? கதாநாயகியா? ஆமா. கதாநாயகி பானுப்ரியா. இல்லை, சோபனா என்பதால் சரியான பதில். சரிங்களா? சரி. நன்றி நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், மகேந்திரன், திருவண்ணாமலை. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கு. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே. ஓகே, அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் எதனால் பிடிக்கும்னு சொல்லுங்க. அது காமெடியாக நடிப்பாரு. அப்படி, சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, வேலைக்காரன் படத்தில் வில்லனா நடிச்சது யார்? 5 4 3. பகத் பாசில். யாரு? பகத் பாசில். ஃபகத் ஃபாசில் என்பது சரியான பதில். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படம் இருக்கு இல்லையா? இதுல ஸ்ரீதிவ்யாவுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? யாருங்க? ஸ்ரீதிவ்யா. 5 4 3. லதா பாண்டி. யார் சொல்லி தரா உங்களுக்கு பக்கத்துல இருந்து? பசங்க எல்லாம் குரூப்பா உட்காந்து. குரூப்பா எத்தனை பேரு? 3 பேர். 3 பேர். நான் ஒத்தாளா வேகைமோ ஒத்தையில நிக்க அப்படி நின்றுட்டு இருக்க. ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. 3 மூளை இங்க ஒருத்தர் தான். கொஞ்சம் ஈஸியா கேளுங்க. யார்? நானா? எப்படி கேட்டாலும் மாலை போடுறீங்க. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ஈஸியா கேட்கணும்? இதுக்கு மேல எப்படி ஈஸியா கேட்கறது? சரி, ஓகே. சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன்ல ரீசெண்டா லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன படம் எது? 5 4. சூப்பர். எத்தனாவது கேள்வி இது? 4th போறோம். ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி. சரிங்களா? ஓகே. ஓகே, சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல சீமராஜா படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸா ஒருத்தங்க வந்திருப்பாங்க. அவங்க யார்? யாருங்க? கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்தது யார்? கெஸ்டா? ஆமா. 3. சிம்ரன். சிம்ரனா? இல்ல, அவங்க மெயினுங்க. கீர்த்தி சுரேஷ் தான் வந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சார், நான் விஜய் சிவகார்த்திகேயன் உங்களை பத்தி தான் கேட்கணும். ஓகே, விஜயா சிவகார்த்திகேயனா? இல்ல, சிவகார்த்திகேயனே கேளுங்க. நீங்க போன காரணத்தை கேட்டதுக்கே எனக்கு ஒன்றும் தெரியல அந்த ஆன்சர்ஸ் எல்லாம். அந்த கொஸ்டின் நீங்க இது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சிவகார்த்திகேயன் சார் ஸ்ரீதிவ்யாவுக்கு கொடுத்த ரிப்பன் கலர் என்ன, அந்த மாதிரி ஏதாவது கேட்டீங்கன்னா சொல்லலாம். ஓ, ஊதா. ஊதா கலர் ரிப்பன் பாடி போயிருவீங்க, அப்படிதானே? அதான் சொல்றேன். சரி, ஓகே. ரெடியா இருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விக்கு போறோம். உங்களுக்கான முதல் கேள்வி, மைக் மோகனும் சிவகார்த்திகேயனும் இணைந்து நடித்த படம் எது? மைக் மோகனும் சிவகார்த்திகேயனும். ஆமா, இணைந்து நடித்த படம் எது? 5 4 3 2. தெரியலையேங்க. கோட் என்பது சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அவர் யோசிச்சிருப்பாரு, என்னது இது அப்படின்னு. ஈஸியான கொஸ்டின் தானே, பார்த்தீங்களா? உங்களுக்காக தான் இவ்வளோ ஈஸியாக கேட்டேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கடலூர் தமிழ்ச்செல்வி. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜயகாந்த். யாரு? விஜயகாந்த். விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமாங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? சொல்லுங்க. ஓகே, ரெடியா? ரெடி. ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் பேசுங்க. ஐயோ, எதுவும் தெரியலங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஓ,
அது யார் இது? ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி. ரஜினி ரஜினி. அப்புறம் விஜயகாந்தோட பஞ்ச் டைலாக் ஏதாவது சொல்லுங்க. சரி, ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? கரண்ட்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். இந்த டயலாக் எந்த திரைப்படத்துல வந்துச்சு? ரமணா. கரண்ட்டை தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். இந்த டயலாக் எந்த படத்துல வந்துச்சு? 5. ரமணா. இல்லை, நரசிம்மா. ஓ நரசிம்மா என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, ஹாய். என்னது இது? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஹலோ, வணக்கம். நான் ராஜலட்சுமி பேசுறேன். ஓகே. ஆனா ஏன் நீங்க சைடுல ஏதாவது டவரை வந்து சிக்னல் அப்படியே இன்டரப்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா பத்தி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, சிங்கம் 3 இந்த படத்துடைய கதாநாயகி யார்? சிங்கம் 3. ஆமா, 2 பேர். யார்? ஸ்ருதிஹாசன். இன்னொன்னு ஹன்சிகா. அன்சிகா என்பது தவறு. அனுஷ்கா என்பதுதான் சரியான பதில். ஏங்க, ஒரு பார்ட்ல வந்த ஒரு பொண்ணு சொன்னீங்களே, தொடர்ந்து 3 பார்ட்ல ஒருத்தங்க வந்தாங்களே, அவங்கள விட்டுட்டீங்களே. சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். ஓகே, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கடலூர். ஏங்க, எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை தான் சொல்லுவீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. தனவனி. ஓகே, விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, நண்பன் திரைப்படத்துல கதாநாயகியா இலியானா நடிச்சிருப்பாங்க. அதுல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 3 2 1 ரியா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? தேனியில இருந்து பேசுறோம். தேனியில இருந்து பேசுறீங்களா? ஓகே, உங்களோட பேரு? என் பேர் அபி. அபி. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி கேளுங்க. தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, வாங்கண்ணா வணக்கங்கண்ணா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? தலைவா. சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. போக்கிரி படம் பார்த்திருக்கீங்களா? ஹீரோயின் யாரு? ஸ்ரேயாவா? இல்ல. நல்லா யோசிங்க. 5 4 ஆசின் என்பது சரியான பதில். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. தஞ்சாவூர் ஜில்லாக்காரி இந்த பாடல் எந்த படத்துல வந்துச்சு? அண்ட் ஹீரோயின் யாரு? ஹீரோயின் தமன்னா. என்ன படம்? 5 4 சுரா. சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. வசீகரா இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? ஐயோவா? ஈஸி தான். வசீகரா. பாரதி அப்படின்னு முடியும், செல்வா அப்படின்னு ஆரம்பிக்கும். 5 4 3 2 1 அதான் நான் சொல்லிட்டு செல்வ பாரதின்னு சொல்ல வேண்டியதானே. சொல்லி விட்டுருந்தா அடுத்து போயிருக்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச் அபி. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி, இன்னைக்கும் நிறைய பேர் நம்மளோட விளையாண்டாங்க. இன்னைக்கும் தட்டுறோம் தூக்குறோம் ரொம்ப விறுவிறுப்பா போச்சு. வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி அடுத்ததான் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பட் நாளைக்கு 4:30 மணிக்கு எல்லாரும் ரெடியா இருங்க மக்களே. நாளைக்கு மீட் பண்ணலாம். இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம் அண்ட் டாடா பாபாய் சொல்றது விஜய் ஸ்ரீ. டேக் கேர் மக்களே.